ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறுபடியும் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வருஷத்தோட 2வது நாள். இன்றைக்கி ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. காலையிலே எழுந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்ததும் நைட்டு ஊற போட்டிருந்த சுண்டல் இருந்துச்சுல்ல, அதுதான் வேக போட்டிருக்கேன். அதை வேக போட்டுட்டு அப்படியே அரிசியும் ஊற போட்டுட்டு நைட்டு கழுவுன பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் சுத்தமாக எடுத்து வச்சுட்டு மீன் குழம்பு நேற்று வச்சது இருந்தது, அதுதான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். தோசை ஊற்றி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிஃபனுக்காக. சுண்டலும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இதை எடுத்து தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். நிறையா போட்டாலும் அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்களா, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட்டிருக்கேன். இது ரெண்டும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு தாளித்து விட்டுட்டு நம்ம சுண்டலை கொட்டிக்குவோம். கொஞ்சம் சுண்டல் அந்த தண்ணியோடு எடுத்து வச்சுருக்கேன், குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சுண்டல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவலை போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். சூப்பராக சுண்டல் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சால் தான் என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. மசாலா தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க. எங்களுக்கு மீதி இருந்துச்சுன்னா நான் வேணால் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி சாப்பிட்டுக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு நான் பிள்ளைங்கள்லாம் குளிச்சுட்டு வந்துட்டாங்களா, அவங்களுக்கு தலைவாரி விடலான்னு வந்தால் சுகில் மேலே மடி மேலே வழக்கம் போல் படுத்துக்கிட்டான். 3 பேர்த்துக்கும் தலைவாரி விட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு தான் டீ போட்டுட்ருக்கேன். டீ போட்டுட்டு அப்படியே சைடில் தோசையும் ஊற்றிட்டு பிள்ளைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா சாப்பிட கொடுத்துறேன். அப்படியே ஒவ்வொருத்தருக்கா கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தராக கிளம்பிடுவாங்க. அவங்களுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி லெமன் ரைஸ் தான் லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணியிருந்தேன்னா, அது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிளப்பி விட்டுட்டு வழக்கம் போல் நான் இருந்த பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு சுத்தமாக அடுப்பையும் துடைச்சி விட்டுட்டு கிச்சனையும் துடைச்சி விட்டாச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் எனக்கு சமைக்கிற வேலை இல்லைங்களா, லெமன் ரைஸ் காலையில் பண்ணேன்னா மதியத்துக்கும் சேர்த்து தான் எங்களுக்காக பண்ணியிருந்தேன்னா அது இருந்துச்சு. அது ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருந்தேன் ரோசிக்காக. இது பார்த்திங்கன்னா நேற்று மீந்த சாப்பாடு, மதியம் செஞ்சது நைட்டு செஞ்சது எல்லாம் மீந்து போச்சு. அதெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். வெயில் காலமாக இருந்தால் அது காலியாக இருக்குமா, குளிர்காலன்றனால அது அப்படியே இருக்குது. ஏதாவது அதை பண்ணி சாப்பிட்ருவோம் தாளித்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியமாக சமோசாக்காரர் வந்திருந்தாரா, அந்த சமோசா வாங்கி பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நானும் அப்படியே ஒன்று சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து வச்சிட்டேன். பிள்ளைங்க வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கெட்டு போகாது, நல்லா தான் இருக்கும். ஏன்னா மதியம் தானே வாங்கினேன், ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருக்கும். சரி, இன்றைக்கி மதியம் சமைக்கிற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய துணியெலாம் கொஞ்சம் கபோர்டில் களைஞ்சிருந்ததா, அதெல்லாம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். இங்கே பாருங்கள் சேட்டையை, சமோசா சாப்பிட்டுட்டு பாதி தூக்கி வீசிட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள். குட்டிக்காரனை போட்டுட்டு என்னென்னு சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறான் பாருங்கள். லீவில் பிள்ளைங்க துணிலாம் அவங்கள உட்கார வச்சு மடிக்க சொல்லி அடுக்கி வச்சிட்டேன். இதெல்லாம் என்னோடய துணி, சரி மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு ஒரு 3 மணி போல் இருக்குமா, டீ கேட்டாங்களா அவங்க அப்பா, அதனால் அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு பாத்திரம் கழுவுனதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க அப்பா இன்றைக்கி வரும்போது கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கேண்டீன் போயிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, சோப்பு தூள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது இந்த பெரிய சோப்பு தூள் வாங்கினா இந்த குட்டி சோப்பு தூள் ஃப்ரீயாக. அப்புறம் சேஃப் வாஷு, அதுக்கப்புறம் சாஃப்ட் டச்சு, அப்புறம் ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, அப்புறம் பசங்களுக்கு சோப்பு, அப்புறம் டைடு, அப்புறம் ஷாம்பு, எங்களுக்கு சிக் ஷாம்பு, அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஹிமாலயா ஷாம்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஹிமாலயா சோப்பு, பிள்ளைங்களுக்கு ஹிமாலயா சோப்பு, அப்புறம் ஒரு ப்ரஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏற்கனவே டிமார்ட்டில் ப்ரஷ் வாங்கியிருந்தோம், அப்புறம் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பேட்ரிலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் பிஸ்கெட், க்ரீம் பிஸ்கெட் ஓரியோ அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, ஹிமாலயா பேஸ்ட்டு, அப்புறம் லைட்ரு ஒன்று, லைட்ரு கொஞ்சம் அமைஞ்சு எரியுதா இப்போல்லாம், அதனால் லைட்ரு ஒன்று புதுசு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறமா அவங்க அப்பாவுக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வால்கோரோலேருந்து சூப்பராக செப்பல் ஒன்று வாங்கியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி செருப்புலாம் வாங்கினோம்னா சீக்கிரமாக பிய்யாதான், ரொம்ப நாளைக்கு வரும். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் சாப்பாடெலாம் போட்டு கொடுத்துட்டு வந்ததும் அவங்க க்ரீம் பிஸ்கெட் தான் சாப்பிட்டாங்க. பிஸ்கெட்டை பார்த்ததையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.
சரி சாப்பிட்டோம். அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் புக்கு கொடுத்தாங்களாம், அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. 3rd டைம் புக்கு கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2வது பாப்பாவோட புக்கு. அவளுக்கு வந்து புக்கு, நோட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இது சின்ன பாப்பாவுது 2 புக்கு தான் அவளுக்கு. எல்லா சப்ஜெக்ட்டும் 2லேயே இருக்குது. அப்புறம் பெரியவளுக்கு வந்து 3 டைமும் ஒரே புக் தானே, அவளுக்கு எதுவும் கொடுக்கல. அப்புறம் வந்ததும் இவங்க ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.